ஐயோ பக்கத்துலயே டைம் மாமா வச்சுட்டு அவரு பயந்து சமைச்சுக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு ரெடி, பெப்பர் சிக்கன், அப்புறம் சாம்பாரு, கடைசியா ஆம்லேட். முட்டை போடுறான் போல இருக்கே. முட்டையாடா போடுற? அதுக்கேடா மூஞ்சில அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குற? இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கோமா, ஒருத்தவன் மட்டும் உள்ள உட்காந்து ஜாலியா போன் பார்த்துட்டு இருக்கான். அவனை காட்டுறேன். இவன் மட்டும் எப்படி உக்காந்து போனை பார்த்துட்டு ஜாலியா இருக்கான்றத மட்டும் பார்த்துக்கோங்க. நாங்களாம் இங்க கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்கோம். எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹெட்போனை போட்டுட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுதான் அவனோட வேலை. எடுத்தாச்சு மாட்டிக்கிட்டான். ஓட்டா பாத்தீங்களா, சாப்பிடறதுக்கு மட்டும் வந்தானா இப்ப ஓட்டான். இப்ப சிக்கனோட டேஸ்ட்டுக்கு போவோம். ரெண்டுமே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. இன்னைக்கு பேச்சுலர் ரூம்ல வந்து சண்டே நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சாம்பார் வைக்கலான்னு அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனா ஹைலைட் என்னன்னா எங்க 2 பேத்துக்குமே வந்து எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ இப்போ யூடியூப் பார்த்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் வச்சு என்ன சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். எல்லாருமே வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு என்ன சமைக்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க. நாங்க வந்து வாங்கிட்டு வந்துட்டு என்ன சமைக்கலாம்னு பிளான் பண்ண போறோம். இப்பதான் பாத்தீங்கன்னா எப்படி சிக்கன் செய்யறதுன்ற வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கும் காட்டுறேன். பாத்தீங்களா யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்கா. இதை இப்பதான் வந்து நான் பாக்குறேன். பார்த்து இதுக்கப்புறம் வந்து நான் சமைக்க போறேன். நாங்க ரொம்ப வந்து இந்த மாதிரிலாம் சமைச்சது கிடையாதா. ஸோ திடீர்னு சமைக்கும் போது இது வச்சிருச்சுன்னா ஐயோ ஆமா காத்து வருது. இப்ப ஒரு வழியா வந்து வீடியோ கால் பண்ணி சிவா அண்ணன் கிட்ட வந்து டவுட் கேட்டாச்சு. இந்த பக்கம் அடுப்புல வந்து குக்கரை வச்சுட்டோம். அது வெடிக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில வந்து நானும் யோகராஜ் அண்ணனும் இப்ப வந்து சிக்கன் ரெடி. அடுத்து இதுக்கு தேவையான வெங்காயம் ரெடி. டேய் உன்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா தான்டா வெட்டி வைக்க சொன்னேன். வெற்றியா இந்த வெட்டு. ஏன்னா இவ்வளவு பெருசா போடுறது இங்க பாருங்க, மண்டை பெருசு இருக்கு. அப்போ இது வதங்கிறதுக்கு லேட் ஆகுமே. இந்த மசாலா அப்புறம் வேற என்ன மசாலா, பிளாக் பெப்பர், காபி, சிக்கன் மசாலா. வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்குது. இவ்வளோத்தையும் எடுத்து கொட்டிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இதை ஃபுல்லா பிரிக்கி போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் இப்பயும் போட்டு வதக்கலாம். இது போட்டாதான் டேஸ்டே வரும். ஆமா இது போட முடியாது, போடலாம். தக்காளி போடுறது முன்னாடி போட்டுருக்கோம். அப்படிலாம் இல்ல, எப்ப வேணாலும் போடலாம். எப்ப வேணாலும் போடலாம். அப்படிலாம் இல்ல, வதங்கும். பச்சை வாசம் போகாது. இது போல டேஸ்ட் வராது. வராது. இந்த தடவை போட்டு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவோம். போடுங்க. இதுல நல்லா முட்டை வருது. சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் எடுத்தாச்சு. உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வந்து சமைச்சு போடுமாடா. இன்னண்டா அதுக்கு சமைச்சு கொடுக்கணும். இப்ப இருக்கிற காலம் அப்படி. அத நீ சமைச்சு கொடுத்தனா 2 நாள்ல ஓடிடும் வேற. இப்போ வந்து சிக்கனை போட்டு வேகிறதுக்கு மூடியாச்சு. அடுத்தது சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆவி அடிக்காத மாதிரி திறந்து எடுக்கணும். ஓகே, அவ்வளவு சூடா இருக்கு. ஓரமா வச்சுட்டு குழம்பு கன்சிஸ்டன்சில இருக்கு. நான் அப்படிதான் ஊத்துனேன், நிறைய புளி ஊத்துனேன். அதனால குழம்பு நேத்து அது வந்து அந்த புளி குழம்பு போதும். காரம் போட்டுருவோமா? இல்ல காரம் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் அந்த தக்காளியோட ஸ்வீட்னஸ் தான் வருது. அப்படியே பரவாயில்ல விடுங்க, ஸ்வீட்டாவே சாப்பிடுவோம். கடையில சாப்பிடுறப்ப ஸ்வீட்டா தான் இருக்கும். கடையில சாப்பிடுறப்ப ஸ்வீட்டா தான் இருக்காது. அப்படி சொல்றீங்களா? சரி ஓகே. ஓகே இப்ப டேஸ்ட் பண்ணுவோமா? சிக்கனை வெந்துருச்சான்னு டேஸ்ட் பண்றேன். அவ்வளவுதான், இந்த மாதிரிதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகலாம்ண்ணா. இன்னும் கொஞ்சம் வேகலாம். சாம்பார் தான், காரம் கம்மியா தான் இருக்கும்.
யூ கேன் செக் திஸ். இப்போ பாருங்க, நல்லா தண்ணி வந்து எவாப்ரேட் ஆயிடுச்சு. அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியும் வந்து செமையா வந்துருச்சு. பக்கத்துலேயே வந்து சாம்பார் வந்து நல்லா தண்ணியா இருக்கு. கன்சிஸ்டன்சி வராதுன்னு நினைச்சேன், ஆனா ஹோட்டல்ல வைக்கிற கன்சிஸ்டன்சி மாதிரியே வந்திருக்கு. ஓகே ஓகே, அருமையான சிக்கன் கிரேவி ரெடி. சாப்பாடு ரெடி. பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன், அப்புறம் சாம்பார், கடைசியா ஆம்லேட், எல்லாமே வந்து ரெடி. ஸோ இப்போ வந்து சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சிக்கன் நல்லா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. சாம்பாரும் நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கலாம், எல்லாரும் சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, சாப்பிடலாம். அந்த இந்த படத்துல சொல்லுவாங்க, வேலாயுதம் படத்துல, இன்னும் நானே சமைச்சதால எனக்கு மாதிரி டேஸ்ட் வந்து கம்மியா தெரியுது. நல்லா இருக்கு, இது பரவாயில்ல, சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஏதோ. சாம்பாரோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இப்போ சிக்கனோட டேஸ்ட்டுக்கு போவோம். ரெண்டுமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நிஜமாலுமே நல்லா இருக்கு.